மனித குலம் எங்கு தோன்றுச்சுன்னா ஆப்பிரிக்காவில் தோன்றுச்சு, இன்னும் குறிப்பா எத்தியோப்பியாவில் தோன்றுச்சுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா டீம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு. இங்க எப்படி மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கிறதோ அதை போன்று அதை விட பழமையான கற்கோவில்கள் எங்களுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பேசுகிறார். உடனே உலகம் முழுவதும் ஒரு விவாதம் கிளம்புகிறது. மனிதகுலம் ஆப்பிரிக்காவில் தோன்றவில்லை. பாரத பிரதமர் உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை சொல்லுகிறார், மனிதகுலம் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்க கூடும் என்று உலகம் முழுவதும் பேசுகிறார். ஒரு நாள் ஒரு நிமிஷத்துல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பேச்சையும் மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் அதை சரியாக தமிழ்நாட்டு பண்பாட்டை பறைச்சாற்றுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறார். இதனாலதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை தமிழ் மக்கள் என்றைக்குமே ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். மகிழ்ச்சியோடு, அன்போடு, நேசத்தோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து ஆரவாரத்தோடு வரவேற்று வருகிறார்கள். அந்த வகையில 23ஆம் தேதி பொங்கல் முடிந்த உடனேயே தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீபாவளியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வருகை இருக்க போகிறது என்கிற ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம்.